இங்கே வந்து மருந்தை குடிச்சாதான் மாப்பிள்ள எல்லா கவலையும் மறந்து போகுது. என் நண்பன் வாங்கி கொடுத்த பீரு தினமும் குடிச்ச பாரு. சேஸ் நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சரக்குள்ள போனோடனே பாட்டு வருது. டேய், இன்னுமாடா அம்மாட்ட பேசாம இருக்க? அந்த ஃபோன் எடுத்து தான் பேசண்டா. இல்லைடா, எனக்கு இப்போ பேசணும்னு தோணலை. நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீ திருந்த மாட்டடா. ஆமாம் மச்சான், கேட்க மறந்துட்டேன். இந்த ட்ரீட் எதுக்கு மச்சான்? ஐயோ மறுபடியும் ரியா நம்ம லைஃப்ல வந்துட்டாலே அப்படின்ற சந்தோஷத்தில் வைக்கிறியா, இல்லை ஐயோ மறுபடியும் வந்துட்டாலே அப்படின்ற கஷ்டத்தில் வைக்கிறியா? இப்போ சொன்னாதான் குடிப்பியா? சொல்லலனாலும் குடிப்பேன். குடி. ரைட்டு. கேட்கலாமா வேணாமா? சரி கேட்போம். மச்சான், மறுபடியும் ரியா கூட இனி பேச்ச பைடியா? டேய், அசிங்கமாக பண்ணாதடா. இப்போ தானே நீ கேட்க மாட்டேன்னு. இல்லைடா, போர் அடிக்குது, வேறு டாபிக் இல்லை, அதனால தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். சும்மா சொல்கிறா. இல்லைடா, எங்களுக்கு செட் ஆகாதுன்னு தான் நாங்கள் பிரிஞ்சோம். திரும்ப பேச்சை பார்க்குறதுலாம் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னவோ கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்ப நல்லது நடக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னல, அதான் உன் சந்தோஷ பழம்புல அவளுக்கு கேட்டுருச்சு போல. மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டா. குடிச்சிட்டியா? உள்ள போயினே இருக்கு. முடிச்சுட்டு மூடிட்டு போய் தூங்குறியா? நண்பழூரா கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கூட ரியா ஒருத்தே இல்லை. சிவா, நானே உன்னை வெறுத்தாலும் நீ என்னை தேடி வந்துடணும். ஓகேயா? எங்கே வந்திருக்கோம் பாரு. மறுபடியும் வாங்கிட்டு தான் வந்துட்டோமா? டேய், இங்க ஏன்டா வந்திருக்கோம்? ஏன்டா கத்துற? டேய், இங்க ஏன்டா வந்திருக்கோம்? அங்கே பாரு, ரியாவை பார்க்கவா? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா? மச்சான், இன்னைக்கு ரியாவை பார்த்ததுலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்குதுடா. அதுக்குன்னு இந்த நேரத்துல ஆடா? வேணும்னா இந்த ஏரியாவோட கூர்க்கா வருவான், அவனை வேணா பார்த்துட்டு போயிடலாம். ஏய் போடா, அவனை நீ வேற படுக்க வேண்டிய நேரத்தில் படுத்துறானே. இங்க என்ன பண்ற? ஏய், யாரடா பேசிட்டு இருக்க? ஏய், மேலே வந்து ஏய், கொன்னட முதல்ல போ. அங்க யாரா இருக்கா? அப்பா பாத்தறனா கொன்னுடுவா. ஏய், அவரையும் கூட்டிட்டு வா. ஏய், நீ போ முதல்ல. ஏய், இல்ல இல்ல, நீ வா. நீ வந்தாதான் போ. டேலே கொட்டுவ போ. பாத்தறனா அவ்வளவுதான்டா போ. ஒரு பீர் தான் அடிச்சான், அதுக்கே எப்படியா? அட போடா. பத்தியா, நான் வந்துட்டேன். டேய் ஜாப்லெஸ் மேன், எனக்கு நாளைக்கு வேலை இருக்குடா. என்ன கண்ணாமிச்சுனா விளாட்றான்? ஐயோ, என் ஆளு கூட நீ இவ்வளோ தொந்தரவு பண்ணதில்லடா. நீ பண்ற டார்ச்சர் தாண்டா தாங்க முடியல. ஏதோ சத்தம் கேட்குது. கண்டுபிடி. ஐயோ, இவனை பார்த்தா இன்னும் பயமா இருக்கே. என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறவங்க கூட குடிச்சா இப்படிதான். வா நீ வா.
ம் நீ என்ன எதிர்பார்க்குறன்னு உன்ட்ட நான் சொல்லட்டா? ம் அவன் ஞாபகம் வந்து நீ ஓடி வந்த மாதிரி உன் ஞாபகம் வந்து அவ ஓடி வருவான்னு நினைச்சியா? ஆ ஆ ஆ. நடந்து கூட வர மாட்டா. ம், ஏன் வரவே மாட்டா. ம். விடிஞ்சிருச்சுடா, வண்டி எடு போலாம். எடுறா. நீ எடுக்கலாம், நானே எடுக்கிறேன்டா. சத்தியமா இனிமே இந்த புதுசா குடிக்கிறவங்க கூட மட்டும் குடிக்கவே கூடாது. உட்காரான பாரு. ம். யாரு ரிப்ளை பண்ணா? ஓ, என்ன மச்சான்? கம்பெனி மெசேஜ். நைட்டு செம தூக்கம் போல. எங்கடா தூங்க விட்ட? யாழ் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே வாட்டி எங்க ஃபியூச்சருக்காக ரிகர்சல் பார்க்கலான்னு கூப்பிட்டாடா. ஆனா நீ ஒரு கூலிங் பீர் ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டல. சோ கை ஷிட், எவ்வளவு கேவலமா போயிருக்கேன். நானும் காலையில இருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, ஜிபே கொண்டு மெசேஜ் பண்ணிருக்கேன்டா. எதுலயுமே ரிப்ளை இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 3 வருஷமா நாங்க ஸ்னாப் சாட்ல அழகழகா குருவி சேர்க்கிற மாதிரி ஸ்ட்ரீக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் மொத்தமா உடச்சிட்டல. இனிமே எப்படா ரிகர்சல் பார்ப்பேன்? நான் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசா இல்லைனாலும் இந்த செவரு ஃபேனையாச்சும் ஸ்னாப் சாட்ல அனுப்பிட்டு இருப்பாடா. இப்ப அதுவும் இல்லாம போச்சு. நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? மச்சான் பரவாயில்ல, வேற ஆள் பார்த்துக்கலாம். வேற ஆளா? ம் மச்சான் வாழ ரியா மாறிலடா யாழு. நானே ரிப்ளை வர்றேன், கடுப்புல இருக்கேன். வேற ஆளா? அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாடா. ஹலோ கஸ்டமர் கேர். என்ன அவனும் ரிப்ளை பண்ண மாட்டான்? ஏமாற்றமா? எப்போலேருந்து கேலண்டரில் ஏமாற்றம்லாம் போடுறாங்க? அது இன்னைக்கு பார்த்து இப்படி நடக்குது. இப்போ நம்ம பார்க்க போகலாமா வேண்டாமா? இல்லை வேண்டாம், பேசாமல் நம்ம நாளைக்கே போய் பார்த்துக்கலாம். ஆடிஷன் என்ன இன்னைக்கு பார்த்து ஆடிஷனுக்கெலாம் கால் வருது? ஐயா ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு ஆடிஷன் இருக்கு, கிளம்பி வரீங்களா? இன்னைக்கா? ஆமாங்க ஐயா, வந்தீங்கன்னா கண்டிப்பா ஓகே ஆயிடும். ஐயா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டங்க ஐயா. என்னங்க ஐயா சொல்றீங்க? நமக்கு தெரிஞ்சவர் தான் டைரக்டர். நீங்க வந்தீங்கன்னா பேசி ஓகே பண்ணிடலாம். நீங்க ஆடிஷன் கூட பண்ண தேவையில்ல. வந்தீங்கன்னா நல்ல கேரக்டரா கண்டிப்பா கிடைச்சிரும். சீக்கிரம் வரீங்களா? நான் உடனே லொகேஷன் வாட்ஸ்அப் பண்றேன். ஐயா அது வந்து ஐயா 11 மணிக்கு ஆடிஷன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாட்டிக்கிட்டான் மச்சான்.
ஃபோன் பார்க்குறியா? ஏதோ டென்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சாப்பிட்றியா? டயர்டாக இருந்துச்சுன்னா போய் தூங்குறியா? நீ கொஞ்சம் மூடுறியா? ஒருவேளை ரியாட்ட இருந்தால் இன்னொரு எதுவும் ரிப்ளை வரலையோ? இருக்கும் இருக்கும். வேற ஷோ காஜி நமக்கு போன காமெடி போட்டு இவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போலயே. பண்ணி தொலைப்பான். உடனே விட்டீங்களா? இங்க என்னடா பண்றீங்க? நேத்து பிரேக்கப் இன்னைக்கு பேட்சப். நான் ஒன்று நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஐயோ சாமி. சாமி நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். வேண்டாம் வேண்டாம் என்னடா கேட்குறீங்க? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சாங் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆபா ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆக்சுவலாக நீ வந்ததே ரொம்ப ஹாப்பி.
2 பேரும் பேசணும்னு வந்துட்டு இப்படி பேசாமல் இருந்தால் எப்படி? அது வந்து சிவா, ஹே, இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். நீ எதுனா சாப்பிட்றியா? நான் ஆர்டர் பண்ணுறேன். உனக்கு ஹாட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல? நான் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணுறேன். ப்ரோ, சிவா, நான் உன் கூட டேட் பண்ண வரல. நான் சொல்ல நினச்சதை சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் என்னாச்சு திடீர்னு இப்படி பேசுகிற? நேற்று நைட் உன்னை பார்த்தப்போவே இதை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது உனக்கு கண்டிப்பாக தெரியணும்னு தோணுச்சு. அப்படி என்ன சொல்ல போகிற? சிவா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் என்கேஜ்மெண்ட். அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சிவா, 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 சிவா. ஹே ரியா, இது நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன பேசுகிற நீ? நடக்க வாய்ப்பே இல்லைனா? புரியலை. உன்னை லவ் பண்ணிட்டா வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஹே ரிலாக்ஸ். சாரி, நான் அதை அப்படி மீன் பண்ணல. சிவா, ரியா வெயிட், நம்ம இதை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்கலாம், சரியா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ரியா இல்லை ரியா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்கலாம். ப்ளீஸ் ரியா, புரிஞ்சுக்கோ. சிவா, இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ரியா 1 மினிட். ரியா ப்ளீஸ் ரியா. எதுக்கு எங்கேயோ இருந்த நீ நான் இங்கே வந்து மீட் பண்ணோம்? எனக்கு நீ, உனக்கு நான், இதான் முடிவு. எப்பவும் முடிவெடுக்கிற இடத்துல நீ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியா எனக்கு என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ரியா. எனக்கு 2 நாளில் என்கேஜ்மெண்ட், அது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும். ஏன்டி நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போய் இங்க பாரு. பல மாசம் கழிச்சு நேர்ல மீட் பண்ணலாம், நீ தான் கூப்பிட்ட. இப்ப கூப்பிட்டு நாளானிக்கு என்கேஜ்மெண்ட் சொல்ற. இதை நீ மெசேஜ்ல சொல்லிருக்கலாம்ல. நானும் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா நீக்கு எதிர்ச்சியா மீட் பண்ண மாதிரி இன்னொரு வாட்டி மீட் பண்ணாலும் நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிறது தான் பெட்டர். அதனால தான் பண்ணேன். டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. ரியா இவ்வளவு நாளா கேலண்டர்ல போட்டு இருந்தது அப்படியே தானே நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு போட்டு எல்லாமே மாத்தி நடக்குது. ஐயோ, ஒருவேளை நேத்தே நம்ம அதை பார்த்ததுனால